ஜெம்பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பார்ப்போற்றும் ஆலயம் நிகழ்ச்சியில் கொள்ளைக்காரர்களுக்கு முருகன் கொடுத்த நூதன தண்டனை பற்றியும் மருதமலை முருகன் கோவில் ரகசியங்களை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். முருகப்பெருமானின் 7வது படை வீடாக புகழப்படுவது மருதமலை முருகன் கோவில். கோவை மாவட்டத்தில் கோவையில் இருந்து 12 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. மருதன் என்று அருணகிரிநாதரால பாடப்பட்டது இந்த தலம். முருகன் மருதாச்சலமூர்த்தி, தண்டாயுதபாணி என்ற பெயர்களால அழைக்கப்படுறாரு. 837 படிகள் அமைந்த மலைக்கோவில். மருதமலை முருகனுக்கு பாம்பாட்டி சித்தர் புதிய சாலையை வடிச்சிருக்காரு. இந்த சிலை கோவிலின் கருவறையில அமைஞ்சிருக்கு. 2 கரங்களுடன் இந்த முருகன் பழனி முருகனை போல கையில தந்தத்துடன் இடது கைய இடுப்புல வச்சபடி தண்டாயுதபாணியாக காட்சி தராரு. தலைக்கு பின்புறம் குடுமி அமைஞ்சிருக்கு. காலில் தண்டை அணிஞ்சிருக்கிறாரு. ராஜ அலங்காரம், விபூதி காப்பு, சந்தன காப்பு அலங்காரம் என 3 வித அலங்காரங்களுடன் காட்சியளிக்கிறாரு. விசேஷ நாட்கள்ல வெள்ளி காப்பு, தைப்பூசத்தன்று தங்கக்காப்பு அலங்காரத்துல காட்சி தராரு. அர்த்த ஜாம பூஜையின் போது மட்டுமே இந்த தலை இறைவன் தண்டாயுதபாணியாக சுய ரூபத்துல தரிசிக்க முடியும். அப்போ இறைவனுக்கு ஆபரணங்கள், கிரீடம் எதுவுமே இல்லாம வேட்டி மட்டும் அணிஞ்சிருக்கிறாரு. மலைப்பாதையின் மத்தியில உள்ள குகையில பாம்பாட்டி சித்தர் சன்னதி அமைஞ்சிருக்கு. வலது கையில மகுடியும் கையில் தடியும் பாம்பாட்டி சித்தர் வச்சிருக்கிறாரு. பாம்பாட்டி சித்தர் தற்போதும் இங்கு முருகனுக்கு பூஜை செய்வதாக ஐதீகம் இருக்குது. இவரது சன்னதியில ஒரு பாத்திரத்துல பாலை ஊற்றினா மறுநாள் இந்த பாலோட அளவு குறைஞ்சிருக்குமா. சித்தர் இந்த பாலை வைத்து முருகனுக்கு அபிஷேகம் செய்வதாக நம்பப்படுது. முருகனுக்கு வாகனம் மயில். ஒரு சில ஊர்கள்ல குதிரை வாகனமாகவும் இருக்கு. இதற்கு காரணம் இருக்கு. ஒரு காலத்துல கோவிலின் உண்டியலை சில திருடர்கள் உடைத்து அதுல இருந்த தங்கம் மற்றும் பணத்தை கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காங்க. அப்போது முருகன் குதிரை மீது ஏறி சென்று அவங்கள வழிமறித்து பொருட்களை மீண்டும் கோவில்ல சேர்த்தாராம். அதோடு திருடர்களை கல்லா மாற்றிட்டாரு. முருகன் குதிரையில வேகமாக போன போது குதிரை மிதித்த இடத்துல பள்ளம் ஏற்பட்டிருக்கு. மலை பாதையில உள்ள ஒரு பாறையில் இந்த தடம் இருக்கு. பாம்பாட்டி சித்தர் கையில உள்ள பாறையில நாக வடிவம் ஒன்று இருக்குது. இந்த நாகத்தின் வடிவிலேயே பாம்பாட்டி சித்தருக்கு முருகன் காட்சி கொடுத்ததாக சொல்லப்படுது. இந்த நாகத்தை முருகப்பெருமானுக்கு படைத்து பக்தர்கள் வழிபடுறாங்க. மண்டபத்துல முருகன் மீது அமைந்துள்ள சிற்பம் அமைஞ்சிருக்கு. விசேஷ நாட்கள்ல வெள்ளிக்காப்பு அணிவிக்கப்படுது. தைப்பூசத்தன்று தங்கக்காப்பு அணிவிக்கப்படுது. பொதுவா அரச மரத்தின் அடியில விநாயகர் இருப்பாரு. இந்த ஆலயத்துல அரசு, அத்தி, வேம்பு, வன்னி, கொரக்கட்டை என 5 மரங்கள் இணைஞ்சிருக்கக்கூடிய மரத்தின் அடியில விநாயகர் பெருமான் இருந்து அருள்பாலிக்கிறாரு. 5 மரங்கள் இணைந்து ஒரு மரத்தின் அடியில் இருப்பது விநாயகர் என்று அழைக்கப்படுறாரு. இவருக்கு அருகில முருகப்பெருமான் மயில் மீது அமர்ந்தபடி கையில வேலுடன் காட்சியளிக்கிறாரு. சிவன் அம்பாளுக்கு நடுவுல முருகன் இருக்கக்கூடிய அமைப்பை சோமாஸ்கந்த அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கு சிவ குடும்பத்துக்கு நடுவுல தான் முருகப்பெருமான் காட்சி கொடுக்கிறாரு. முருகன் தலம் அப்படிங்கிறதுனால சுவாமிக்கு வலதுபுறத்துல பட்டீஸ்வர் சன்னதியும் அமைஞ்சிருக்கு. இடதுபுறத்துல மரகதாம்பிகை சன்னதியும் இருக்கு. கோவிலுக்கு அடிவாரத்துல தான் தான்தோன்றி விநாயகர் சன்னதி அமைஞ்சிருக்கு. இந்த விநாயகர் சுயம்பாக இருக்கிறாரு. யானை தலை மட்டுமே உள்ள இவருக்கு உடல் இல்லை. மலையில உள்ள முருகன் சன்னதியை நோக்கி தும்பிக்கையை நீட்டி காட்சி தருவது சிறப்பம்சம். அருகில மற்றொரு விநாயகர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு. சுயம்பு விநாயகருக்கு பூஜை செய்த பின்பு பிரதான விநாயகருக்கு பூஜை செய்யப்படுது. திருமண வரம் வேண்டியும் குழந்தை வரம் வேண்டியும் பக்தர்கள் இங்குள்ள விநாயகர் முருகன் வேண்டி மரத்தில் மாங்கல்யம் கயிறு மற்றும் தொட்டில் கட்டி வேண்டிக்கிறாங்க. பாம்பாட்டி சித்தர் சன்னதியில விபூதி பிரசாதம் வழங்கப்படுது. அதை உடலில் பூசிக்கொண்டு சிறிது உட்கொண்டால் நாகதோஷம் விலகிவிடும், விஷக்கடி நீங்கிவிடும். வரதராஜ பெருமானுக்கு தனி சன்னதி அமைஞ்சிருக்கு. மேலே மலையேறும் போது இடும்பன் சன்னதி இருக்கு. அவரது சன்னதிக்கு எதிராக வரதராஜ பெருமானுக்கு தனி சன்னதி இருக்கு. வள்ளி தேவயானைக்கு தனி சன்னதி அமைஞ்சிருக்கு. வைகாசி விசாகத்தன்று 108 பால்குட அபிஷேகம் நடைபெறுது.
தைப்பூசத்தின் போது 10 நாள் பிரம்மோற்சவம் நடக்குது. திருக்கோவில் தினமும் காலை 5:30 மணி முதல் 1 மணி வரையிலும், மதியம் 2 மணி முதல் 8:30 மணி வரையிலும் பக்தர்களுக்காக திறந்திருக்கும். அனைவரும் சென்று இறையருள் பெறுவோம். நன்றி.